தம்பி என்றால் என் தம்பி அல்லவா சொல்ல வேண்டும். எனக்கு கிடைத்த தம்பி போல உலகத்தில் யாருக்குமே தம்பி கிடைச்சிருக்க மாட்டாரா? அடுத்த நாட்டு விட்டே துரத்தி விட்டார் அவரை. இருந்தாலும் நாம் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கோம். நாட்டில் ஏதோ விவசாய பெருங்குடி மக்கள் என்ன கவலை எதற்காக மனம் வருத்தம்? நீங்க நாட்டு இளவரசர். ஆமா, உங்க கஷ்டத்தான் அந்த முறை இல்லைனா உங்களுக்கு என்னையா குறை? நாங்க இட்ட பயிர்ல அந்த கரடி, அந்த புலி, அந்த சிங்கம், அந்த மருதம், அந்த பெட்டி, அந்த தாளம், அந்த வாளு, பெட்டி மருதம் தாளம் வாளு இதெல்லாம் தான் போய் அழிக்குதா? வாழங்க ஐயா, தானகத்திலே வாழக்கூடிய கொடிய மிருகங்கள் அத்தனை ஒன்றாக சேர்ந்து நீங்கள் இட்ட பயிரில் அழைத்துப்பட்டு ஆகினால் மாட வழி இல்லாமல் நாட்டுப்பட்டியை புறப்படுகிறோம் என்று மனமறுத்து தோல்வீர்கள். நீங்கள் யாருமே நாட்டுப்பட்டியை சிறந்த முடியாது. அனைவருமே நாட்டில் இருக்கலாம். ஆகினால் உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை ஏற்பாடுகள் நானே செய்து வைக்கிறேன். யாரும் நாட்டை விட்டு செல்லக்கூடாது. ஐயா, எதற்காக மனமறுத்தும்? ஐயா, ஆரணி போய் ஒரு மூட்டை வேர்க்கடலை எடுத்தாங்க. ஒரு மூட்டை வேர்க்கடலை ஆளை வச்சு உரிச்ச அது ரெண்டு மூட்டை பயிராச்சு. ஒரு மூட்டை வேர்க்கடலை எடுத்தா 2 மூட்டை பயிர் ஆகுமா? எந்த உலகத்துல நானே ஒரு மூட்டை சோறு, ஒரு மூட்டை பயிர். ஓ, அப்படி அது அப்படியே போட்டா மொழிக்காதுன்னு கடாயில போட்டு வறுத்து அம்மியில வச்சு அரைச்சு அண்டால போட்டு கலக்கி தண்ணி மாங்கொத்தை போட்டு
கை நீட்டு தைச்சா மொழிக்காதுன்னு வேர்ப்பங்களை தைச்சா ஒரு காய் இந்த பெருசு ஒரு காய் பெருசுமா அதை அழைச்சிட்டு பிடிச்சையா பக்கத்துல காக்காணி நிலம் இருந்தது. காக்காணி நிலம் அதுல கச்சை கருவாடு நட்டேன். கச்சை கருவாடா அப்புறம் வாழை கருவாடா கத்திரி செடி கத்திரிடா அதை நட்டா ஐயா. அதை அழைச்சிட்டு பிடிச்சி கத்திரி செடி நட்டுல சும்மா இல்லை பூச்சி அடிக்கிறதுன்னு வாழை வச்சு மொத்தம் கொஞ்சம் பூச்சி அடிச்சாக்க ஓலை பற்றி காட்டுவாங்க செடியில மருந்து போட சொன்னாங்க. அது கத்திரி செடி செத்துல போதுன்னு தான் ஓலை வச்சு கொஞ்சம் சொன்னாங்க. மருந்து போட்டா செத்து போடுன்னு இப்ப அதுல காய் அம்மா தங்குது. காய் நல்லா காய்ச்சிருக்குமே அம்மா காய் இருக்கும் மூஞ்ச போச்சா அந்த கொண்டு அம்மா காய் ஒன்னே முக்கால் வரும் சரி உங்களுக்கு நேர்ந்த பிள்ளைங்க நாட்டு கொஞ்சம் கேட்டுக்கிறேன் சொல்லு சேடை ஒட்டி வச்சுக்கிறேன் கையில காசு கிடையாது பாவமே ஒண்ணி இல்லாத இன்னிலிருந்து அது கூட வரப்போறது கிடையாது மொத்த வாஷ் அவுட் இன்னைக்கு சேடை ஒட்டி வச்சுக்கிறேன். ஆமா கையில காசு இல்ல வேற விடணும் சேடை ஒட்டி வச்சுக்கிறேன். விதநெல் வேணும் கேளு அந்த பொண்ணு அந்த சம்பா உடல் அடிக்கி வச்சுக்கிறேன். ஆமா அதை குடிச்சுனா நான் விட்டுருவேன் சாமி. உனக்கு என்ன விதை தேவையோ விதை பணம் திறந்து வாரிப்போ ஆகட்டையா ஓ அப்படியே ஆகட்டும். தம்பி நாட்டிலே இப்பேற்பட்ட அக்கிரமம் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய அமைச்சர் இருக்க போயிடாரு. அமைச்சரை காணவில்லையே எங்கதான் போறாரு என்ன செய்யறாரு அமைச்சர் வந்தாரு அப்படியா அமைச்சர் நாட்டிலே குடிமக்களுக்கு குறை நேர்ந்திருக்கிறது. ஆயிரம் குறைகளை தீர்ப்பதற்காக இப்போதைய காணக செல்லக்கூடிய வேட்டையிடுவதற்காக நான் வேட்டையிடுவது உறப்பு வேட்டை இந்நாட்டில் போர்படுத்தாமல் நான் இருக்கும்போது நீங்கள் போகலாமா? நான் சென்று வருகிறேன். அண்ணா நீங்கள் இருவருமே போகக்கூடாது. நான் போகின்றேன் காட்டுக்கு வேட்டைக்கு சென்று நாட்டு மக்களின் குறையை நான் தீர்த்து வரேன். அயல்நாட்டிலேயே பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இப்போது நான் தாயகம் வந்திருக்கிறார். வந்தவுடனே காணகத்திற்கு வேட்டையாட போகிறாயா? தம்பி உத்தமா நீ ஓய்வெடுக்கிறார் ஆகினார் அரண்மனையில் இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டு நானும் அமைச்சர் இரவு துணை கொண்டு காணகத்திற்கு வேட்டையாட முடித்து விரைவிலே வந்து உங்களை சந்திக்கிறோம். என் தம்பி அயல்நாட்டிலேயே பட்டப்படிப்பை படித்தவன். அயல்நாட்டு உணவு தான் சாப்பிட்டுருப்பான். தமிழ்நாட்டு உணவு சாப்பிட்டு வெகு நாட்களாகிவிட்டது. ஆகினார் என் தம்பிக்காரி எந்த நேரத்தில் எதை கேட்கணும் கேட்டால் தானா கேட்காமலேயே முகக்குறிப்பறிந்து உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடு. அவன் வேண்டாம் தான் சொல்லுவான். நீ வேண்டாம் சொல்லணும் கொடுத்துட்டே இரு. அப்படியா ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எங்க போயிட்டு போறான் போயிட்டா நீங்கள் அளித்த உணவு எந்த ஒரு குறையில நீ அவ்வளவு சிறப்பா இருந்தது. ஆமா எல்லாமே நெய்யால நேர்த்தி செய்து அதனால வடை இருக்கு. ஆமா உளுந்து விட வெளிநாட்டுல பச்சை தமிழ்ல
அப்படியா சரி நீ இந்த பொழுதுலாம் உண்ட மயக்கம் தொண்டக்கு உண்டு ஆமா. நான் சாப்பிட உடனே உனக்கு உறக்க வருவது போல இருக்கின்றது அதனால சென்று உறங்க வேண்டும் உடனே ஏன் நீ ஏன் அது ஏன் சொல்றாங்க அப்படியா ஆமாப்பா ஏனென்றால் சாப்பிட்டு உடனே படுத்தா சரியாக அந்த உணவானது ஜீரணத்துக்கு வராது அதனால கொஞ்ச நேரம் அமரணும் இல்லைன்னா நடக்கணும் சரி ஐயா பாருப்பா அது மட்டும் இல்ல இத பாருங்க நான் உன்னை ஒரு 3 கேள்வி கேட்க போறேன் கேள்வியா ஆமா என்ன இடத்துல ஆமாப்பா கேளுங்க நீ அப்படியா கேளுங்க இத பாருங்க கேள்வி என்றால் என்ன தெரியுமா என்ன கேள்வி நம்முடைய அரண்மனையில் உடைய அண்ணன் உணவு அருந்தினாலே வெள்ளித்தட்டு அந்த வெள்ளி தட்டுல இப்போ உங்க அண்ணன் இல்ல வேட்டைக்கு சென்றிருக்காரு வேட்டை சென்றுட்டாரு ஆமா இப்போ உங்க அண்ணன் இல்ல இல்ல அந்த வெள்ளி தட்டுல யாரு உணவு அருந்துவது அண்ணன் இல்லைன்னா நான் தான் சாப்பிடணும் அண்ணன் இல்லைன்னா நான் தான் சாப்பிடணும் அப்போ உங்க அண்ணா இருக்கிற வெள்ளி தட்டுல நான் சாப்பிடலாமே நீ சாப்பிடுவ தப்பு கிடையாது நீ தான் சாப்பிடுவ நானா நீ தான் சாப்பிடுவ சபாத்திர கண்டு இரண்டாவது கேள்வி நம்முடைய அரண்மனையில் ஒரு முறை கூட இருக்கு புறவி என்றால் குதிரை 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 வெள்ளை குதிரை அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அண்ணன் சவாரி செய்வார் ஆமா இப்போ உங்க அண்ணன் இல்ல இல்ல அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது ஏன் நீ என்ன நீ இதெல்லாம் என்னப்பா அண்ணன் இல்லைன்னா அந்த குதிரை மேல ஏறி நான் தான் சவாரி செய்யணும் அப்போ அந்த வெள்ளை குதிரை மேல நீ ஏறி நீ சவாரி செய்வ நான் ஏறி சவாரி செய்வேன் நீ செய்வ சபாத்திர கண்டு இரண்டாவது கேள்வி தகுந்த பதில் இருக்க மூன்றாவது கேள்வி என்றால் என்ன என்ன இதை பார்த்தியா இவ்வளோ பெரிய மாளிகை ஆமா அரண்மனை இந்த அரண்மனையில் நானும் உங்க அண்ணனும் இந்த அரண்மனையில பட்டின மத்தையில நாங்க படுத்து வருவோம் இது ஒரு ஒன்றாக தான் படுக்க வேண்டும் ஆமா இப்போ உங்க அண்ணன் இல்ல இல்ல இந்த பட்டின மத்தையில என் கூட யாரு எதிர்படுப்பது அண்ணே அண்ணன் இல்ல நீங்க தனியா தான் படுக்கணும் ஆமா நான் தனியா படுக்கணுமா ஆமா அண்ணே அப்படியா ஆமா தம்பி அண்ணே தனியா படுக்கணும் தனியா தான் படுக்கணும் தனியா படுக்கணும் தனியா தான் படுக்கணும் அண்ணே தனியா படுக்கணும்
பின்னாடி எடுத்து வச்சு வாங்கினேன் இல்ல 2 கிலோ என்ன பேயா நீ பார்க்க தெரியல பெண்ணுமா தெரியுதா பேய்மா தெரியுதா நீங்க யாரு? என்னுடைய அண்ணி. அண்ணி என்பவர் யார்? பெற்றெடுத்த தாய்க்கு சமமானவர். நான் யாரு? உங்க மகனுக்கு சமமானவன். ஒரு பிள்ளை இடத்துல இப்படி ஆனது சொல்றது எப்படி நடந்துட்டா இல்ல நீ எப்படி நடந்தா கட்டி அடிச்சது முத்தம் கொடுத்தது காலை கட்டி அடிச்சா யாரு யாரு? காலை முத்தம் அப்ப நானா? தம்பி இல்ல இல்ல அண்ணி உன்னை கட்டி அடிக்கல முத்தம் கொடுக்கல ஆ. இத பாருப்பா ஏன் தெரியுமா நான் தோலுக்கு பார்த்தேன் ஏன் தெரியுமா போச்சு பாத்தியா? தோலுக்கு சோதனை 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 செய்து பார்த்து ஏன்னா ஏன்? அயல்நாடு செஞ்சு பட்டை படி முடிச்சது தாயில திரும்பி வந்திருக்கிறேன் அதனால அயல்நாட்டுல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படிலாம் பேசிருக்கிறியா பழகிருக்கிறியா பேசிருக்கிறியா அப்படி எப்படி உன்னை நான் சோதித்து தானே பார்த்தேன் இந்த அண்ணியில் தவறாவே நினைச்சிட்டியா என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி. நான் அயல்நாட்டிலே படித்து வளர்ந்தவன். ஆமா அதனால அங்கே அயல்நாட்டு பெண்களோடு ஏதாவது தகாத உருவோடு இருந்திருப்பேனா இல்லையா என்று இதை சோதனை செய்து பார்த்தேன். சோதனை செய்து பார்த்தேன் இந்த உண்மை தெரியாம இந்த பாதி உங்களை நான் தவறா நினைச்சிட்டேன் அண்ணி. அப்படியா அதற்காக மன்னித்து விடுங்கள் அண்ணி. சரி போகலாம் வாங்க. இல்ல, பாருப்பா. இது ஒரு பயமா இருக்கிறது ஏன் அண்ணி? ஒரே பதட்டமாக இருக்கிறது ஏன் என்ன ஏன் காரணம்? தெரியுமா இங்க நடந்தத எப்படியாவது உங்க அண்ணன் கிட்ட வாய்க்காக சொல்லிட்டுனா உங்க அண்ணன் சும்மா விட மாட்டேன் என்ன எப்படினாலும் செய்வது தெரியுமா நான் சொல்ல மாட்டேன் அண்ணி. இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லப்பா உன் மீது நம்பிக்கை இல்ல ஏன் தெரியுமா ஆமா, உள்ள என்ன பாங்க? நானும் உள்ள ஒரு நாடகம் நடக்குது போறதா? உள்ள போய் கட்டினீங்க சைலன்ஸ் சொல்லு அண்ணி. அதனால இந்த நடந்தத உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேங்குது சரி ஒரு சத்தியம் செய்து கொடுப்பா சத்தியம். ஆமா அப்படி என்றால் என் மீது நம்பிக்கை இல்ல. உன் மீது நம்பிக்கை இல்லப்பா சத்தியம் செய்து கொடுத்தா நான் நம்புவேன். ஆமா ஆமா அண்ணி, இங்கு நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் சத்தியமா என் அண்ணன் கிட்ட மட்டும் இல்ல யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். குடும்பத்தையே ஐயோ ஐயோ மக்கள் அரங்கத்தில் வராது அம்மன் சாட்சி கடவுள்கே கள்ளாதார் மனம் கள்ளாய் போன மனிதர்களாடி
தாய்க்கு சமம். பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. ஆமா, ஆமா. ஒரு மைத்துனன் எப்பேற்பட்டவன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு சமண்டா. தாயாக நினைக்கக்கூடிய அந்நியத்திரி தகாதவன் நடந்து கொண்டாய தரை கட்டவன். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை ஆகினால் கண்ணால் கண்ட பிறகு உன்னை தீர விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை உரைக்கவன் செய்த தவறை மறைப்பதற்காக 1000 பொய் வார்த்தை உரைத்து கொண்டிருக்கிறான். ஒரு உடன் பிறந்த அண்ணனுக்காக அண்ணன் இல்லாத நாட்டில் அவன் இருக்கக்கூடாது என்று காணக சென்று அண்ணனை பார்ப்பதற்காக ராமன் காப்பி பாதியில் சொல்லக்கூடிய சிறுப்பு நந்தியை கிராமத்தில் வைத்து 14 வருடம் பூஜை செய்து வந்தார். பரதன் அவனல்லவா தம்பி மாறாத்தினை நாளிலிருந்து நகரம் எடுத்து மனைவி மக்களுக்கு சூறு சொக்கத்தனாடி நாட்டைய பரிவர்த்தாரி தருமன். அப்பொழுது உடன் பிறந்த தம்பிகள் 5 பேர் அண்ணனுக்கான பாடுபட்டார்கள். அவனல்லவா தம்பி நீயராய தம்பி அந்த குலத்தை எடுத்து வந்த கோடாரி காமி அந்த நச்சு பாம்பி அந்த நிலவஞ்சனி இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே விட்டாயிடா. நாட்டிலே இருந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்தல்லவா கற்றுக் கொள்வார்கள். இந்த நாட்டிற்கு நீ ஒரு எடுத்துக்காட்டாக நீ செய்த தவறை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாருமே சைலன்ஸ். மொத்த பேர் கழிப்பு குடும்பத்தின் புத்துவலுக்கு நம்முடைய குலதெய்வம் வாழ வைக்கும். அப்பேற்பட்ட தெய்வத்தை பார்த்து தாசி வேசி ஓச்சாரி என்று வாய்க்கு வந்த வசமாறி போயிருந்தாய். அமைச்சரே எப்போது எனக்கே துரோகத்தை செய்தவன் இந்த கொடியவன் இனி முதல் நாட்டில் இருக்கவே கூடாது. இவனை அனுப்பி இவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடை அணிகளை அனுப்பி நகர்த்தி நாட்டை விட்டு பச்சையா எங்க அண்ணனுக்கு கூடி கொடுத்துட்டேன். அதுக்கு புல்லோடு போட்டு போறேன்.
டேய் அவன் இப்படி இருந்தா எங்களுக்கு நல்லது. ஏனடா அவன் இருக்கிற இப்படி இருந்தா எங்க ஆட்சி நடக்கும். அட பாவி, என்ன வாழ வழி இல்லாமல் என் நாட்டுக்கு பிழைக்க ஓடி வந்தவன். உண்மைதான். என் தந்தை ஒரு நேரத்தில் ஆ. போரிலே ஆபத்திலே சிக்கிக் கொண்டார். அந்த நேரத்தில் என் தந்தையின் உயிரை காப்பாற்றியதால் உனக்கு என் நாட்டில் அமைச்சர் கொடுத்து ஒரு இடத்தில் அமர வைத்தார். டேய் ஆனால் அப்பேற்பட்ட குடும்பத்திற்கே நீ துரோகம் நான் செய்தாய். செய்தன்றி மறக்க மாட்டேன் என்னைக்குமே. நியாயமாக இது. செய்தன்றிய என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஆனா ஆணவம் இருக்கக்கூடாதுடா. அரச குடும்பத்தில் பிறந்தாலும் ஆணவம் இருக்கக்கூடாது. யாருக்கான உன் அண்ணனுக்கு. என்னண்ணா ஆமாண்டா. அப்படி என்ன செய்தான்? நான் எங்க இருந்தோ வந்தவன் தான். சத்தியமா நான் எங்க இருந்தோ வந்தவன் தான். நான் யாருன்னு தெரியாது. எங்க இருந்தோ வந்தவன் தான். பார்த்து கிடையாது. கலப்புறம். நான் வாங்குடா. நான் வந்தவன் தான். நாட்டில் பொறுப்பு கொடுத்தீங்கல்ல. அதான் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஏண்டா போடுங்க அவனை, போடுங்க. எம்மாவா இருக்கிற எட்டி புள்ளியோட கூட புள்ளியோடா ரொம்ப நான் உரகிற போட்டு வளர்த்துறேன் நான் உன்னை. ஆணவன் தலைக்கு இருந்தாக்கா ஆட்சிய கௌரவம் அகம்பாவும் கௌரவம் சொல்லுவாங்க. அதுதானே இப்ப நடந்துட்டு வந்தியா வந்து வேலை பார்த்து போறாங்க. நான் ஒரு தவறு செய்யடாப்பா. அது எனக்கு தெரியும். ஒரு தவறு செய்யுங்க. எனக்கு தெரியும். என்னங்க? அவதான் ஏங்க சத்தியமா அவர் எதுவுமே பண்ணலைங்க. அவங்க ஒரு ரெண்டா கட்டாங்க அவரு. அவங்க உங்க மனைவியா தங்கச்சி அவங்க தான் பண்ணது எல்லாமே. அவங்களுக்கு கூட ஒண்ணு நான் என்ன செய்றேன்? என்னது நீ தான் பண்ண சொல்லிக்கிறியா? ஆடா கூட்டி கொடுத்த டாபரு இந்த பொழப்பு செய்து ஏன்னா தூம்ப சைடுல தூங்க மாட்டி சாவலாம் மாடா. அப்ப சாவனா இன்னைக்கு நேர வழியில போய் சம்பாதிச்சு 10 பைசா கூட சம்பாதிக்கணுமா? இந்த யார் அப்படியே எனக்கு அப்படியே மூஞ்சில அடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இன்னைக்கு நேரடியா சம்பாதிக்கிற எவனா ஒருத்தர் சந்தோஷமா போய் கிடந்து ஏன்னா ஒருத்தர் சொல் பார்க்கலாம். அதனால நான் கூட்டி கொடுக்கலாம். சரி கூட்டி கொடுப்பது குருகடாட்சம். குரு கடாட்சம் காட்டி கொடுப்பது கடவுள் சித்தம். கடவுள் சித்தம். அன்று பாரத போர் நடப்பதற்காக அஞ்சலுக்கு சுபத்திரை போட்டு கொடுத்தா அந்த மாய கண்ணன். ஆ, சரி ஆ, இன்னைக்கு இந்த நாட்டை பிடிக்கிறதுக்காக என் காதலிய இங்க தங்கச்சா நடிகை வச்சுக்கிறான் இந்த அண்ணன். இப்ப சொல்ற நேரம் எப்படி சம்பாதிக்கணுமா? அப்ப நீ டாபர் தான். சரி விடு, தொழில சொல்றேங்க. ஏதோ ஒண்ணு இந்த நாட்டை பிடிக்கணும். எனக்கு தேவை நாடு பணம் காசு பணம். ஆறு பங்களான்னு இருக்கணும் நான். அதுக்கு உங்க மனைவியும் மனைவியும் அதனால இவங்களையும் சரி அக்காவும் சரி அம்மாவும் சரியா? நீ தானே சொல்ற எனக்கு தேவை காசு பணம் நாடு நகரங்க. ஓ கல்யாணம் பண்ணிட்டு பிறகு விட மாட்டேன். டேய் இதான் கேட்டு நிக்கிறா பாறா அவங்க கூட. யா அடடே சட்டம் மாதிரியா? ஆ ஓ உயிர் உடம்பட்டு உயிர் பிரிஞ்சா கூடு உயிர். அப்புறம் ரைட் விட்டுருனா? என்ன பண்ண சொல்லுங்க? இவனை விடாதீங்க. நம்ம மூஞ்சில போய் கூட நம்ம நாட்டே கூடாது. ஓடு இனி நம்ம வெள்ளவோ கொல்லவோ யாருமே கிடையாது. இருந்தாலும் இது முடிச்சாச்சு. நாடு ஆமா குடும்பம் கழிஞ்சு போச்சு. அவங்க குடும்பத்தை படிச்சாச்சு.
எழுதுது அந்த பாட்டுலாம்? கைனி வேலி கண்ணதாசன், கவி அரசு கண்ணதாசன். நான் எப்பேர் மட்டும் என்னுடைய வீரம், என்னுடைய வீரம், என்னுடைய பராக்கிரமம். என்னங்க வீரத்தோட வாழ்ந்து வரீங்க? நீங்க யாரு? யாரு? வீராதி வீர, வீராதி வீர, சூராதி சூர, சூராதி சூர, சூது ஓடிட்ட. ஏய், வீரத்திலே சிறந்தவன். என்னுடைய பெயரே என்ன? மலம் பொருந்தியவன், பராக்கிரமன். ஆமாண்டா, எனது பெயரை கேட்டாலே யாவருமே அஞ்சு நடுங்கி அஞ்சு கலங்கி பாதத்திலே மண்டிடுவார்கள். ஏய், அது மட்டும் கிடையாதுடா, எனக்கு ஒரே மகன், ஒப்பற்ற மகன் இருக்கின்றார். பெயர் என்ன தெரியுமா? வான்விழி. வான்பிழி. ஆமாண்டா, அது மட்டும் கிடையாது. எனது மகள் சிறிய குழந்தைகள் இருந்தவள் மங்கைப்புறம் அடைந்து விட்டார். அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆமாண்டா, ஜோதிடர் அழைத்து கேட்டு உரைத்தார். உனது மகளுக்கு திருமணம் ஒன்று நடந்தால் உனது உயிருக்கே ஆபத்து என்று சொல்லிவிட்டார். அதனாலதான் வான்பிழிக்கு உன்னை திருமணம் பண்ணாதீங்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, திருமண ஆசையை வரவே கூடாது என்பதற்காக இந்த காலகத்தில் இருக்கின்றது ஆதிசக்தி தாய். அந்த ஆலயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஆலயத்துக்கு பணிவிடை வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வெளி உலகத்தில் வந்தால் ஆடவரை கண்டால் ஆசையில் மோகம் கொண்டு காதலும் கொண்டு விடுவார். என் உயிருக்கே ஆபத்து. ஆகையால் தான் அப்படி இருந்தாலும் மகளை பார்க்க வாழ்வுடைய ஓடிவா. இப்போது அப்பாவை பார்க்க வேண்டும். அப்பா
வான்மணி கண்ணே கிட்ட வாயம்மா என் அன்பு மகளே இங்கே வா என்றும் இல்லாத இந்த தினத்தில் அனைத்து காரணம் யாரும் கேட்கின்றாயா? இந்த பராசக்தி வனத்தில் இருக்கின்றது அம்மன் கோவில். அந்த ஆலயத்திற்கு நீ செல்ல வேண்டும். அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தயார் செய்து தர வேண்டும். அது மட்டுமா, அந்த ஆலயத்தை சுற்றிலும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய கடமை அல்லவா? அதற்காகவே உன் கடமையை செய்வதற்காகவே அனுப்பி வைத்திருக்கின்றேன். உண்மைதான். இவன் துணைக்கு போனானா விலைக்கு தானே போவான். நீங்க சொல்ல முடியாது, பயம் பயமா இருக்குப்பா. பயப்படாதுமா. அப்பா சொல்ற மாதிரி உன் துணைக்கு வர நானு. அப்பா சொல்ற மாதிரி நம்ம அந்த ஆலயத்துக்கு போறோம், பராசக்தி வனத்துக்கு போறோம். அங்க போயிட்டு அப்பா சொல்ற மாதிரி நீ பூஜை செய்யும். அந்த மனமே இதுதான். நீங்க எங்க போவீங்க? ஆலயத்திற்கு அடுத்து செல்ல வேண்டும். துணைக்கு தான் செல்ல வேண்டும், நிலைக்கு இல்ல. நான் சொன்னதான் ஞாபகம் இருக்குதா? உசார் உசாரு உசாரு. ஆலயத்துக்கு போயிட்டு போறேன்னா போறேன்னா போலாமா? எப்படிமா கைய பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்து முன்னே சோறூட்டி வளர்த்தீங்க காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க
கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு செல்வத்தில நீங்க என் உள்ளைய போறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு செல்வத்தில நீங்க என் உள்ளைய போறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தரிச்சா நோகு மென்னி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்து மின்னி சோனூட்டி வளர்த்தீங்க என்னால் பசி கொடுமை தாங்க முடியவில்லையே. என் உயிரும் போய்விடும் போகிறது அண்ணா. அண்ணா, எந்த மனக்கோயில் சிலையாக அமர்ந்தாய் அண்ணா. மனதோடு எந்தன் மனக்கோவில் சிலையாக அமர்ந்தாயண்ணா மனதோடு மனதாக கலந்தாயண்ணா கனவேழும் தேறி ஏறி மறந்தாயண்ணா அண்ணா என்னை யார் என்று எண்ணி கேட்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நானுள் தேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல் நீ தந்த மொழியல்லவா என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய் என்றும் உயிரான தெய்வம் நீயல்லவா நானல்லவா கடவேழும் ஏறி ஏறி பறந்தாயண்ணா அண்ணா என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நானுள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல் நீ தந்த மொழியல்லவா என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய் இறைவா, இது என்ன சோதனை ஆண்டவா, இது என்ன சோதனை? அந்த படுபாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு எந்த ஒரு தவறும் செய்யாத என்னை சந்தேகப்பட்டு என்னுடைய அண்ணனோ அடித்து சித்திரவதை செய்து அது மட்டும் இல்லாமல் என் தங்கையோ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனால் அவள் மீது வீண்படி சுமத்தி
அடித்தேன், சித்திரவதை செய்தேன், நாட்டை விட்டே துறந்து விட்டேன். எனக்கே இந்த விதி என்றால் என் தம்பி இந்த நாட்டை விட்டே போய்விட்டால் அவள் எப்படி இருக்கின்றாளோ எதுவும் தெரியவில்லையே. நான் எங்கு தட்டு செல்வேன்? அம்மா தம்பி அவளை அண்ணி என்பதா வேற என்னமா? அந்த படுமாவின் பேச்சை கேட்டு உடன் பிறந்த அண்ணன் நம்முடைய அண்ணனானவர் என்னை சந்தேகப்பட்டு என்னை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு நம் வாழ்க்கை பொறுத்த பிள்ளை அன்பு தங்கையே நெஞ்சம் துடிக்குது
இல்லாமல் தாலாட்டி சீராட்டி பால் ஊட்டி எப்படி எல்லாம் வளர்த்தார்கள். ஆனால் வாழ வந்தவர் அவன் செய்த சரியார். உடன் பிறந்த அண்ணனும் அவள் பேச்சை கேட்டு நாம் இருவரையும் அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு துரத்து விட்டாரு. ஒரு நாட்டிற்கு இளவரசி அப்படி இருக்க இப்பொழுது யாரும் இல்லாத அனாதையாக இப்பொழுது வீடு இருவருமே இப்படிப்பட்ட நாடு நகரத்துல இருந்துட்டு தாய் தந்தை இருந்துட்டு இப்படி அனாதையா நிக்கிறீங்களே. அண்ணா யானை படை கொண்டு சேனை யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆளப் பிறந்தாய் அண்ணா, ஆளப் பிறந்தாய் அண்ணா. யானை படை கொண்டு சேனை அத்தை மகனை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயண்ணா, வாழ பிறந்தாயண்ணா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே, வள்ளி விடிந்து விடியாமல் நாளை பொழுதாய் களைந்த மலை வெள்ளமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீறி மலரும் இளம் வெள்ளமே. அந்த பொதிகை மலை போல் மதுரை நகர்கள் களைந்த அலை வெள்ளமே. உறவை பிரிக்க முடியாதண்ணா, மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே. வந்து விடிந்து விடியாமல் மாலை பொழுதாய் களைந்த கலை வெள்ளமே. அண்ணனே களைந்த கலை வெள்ளமே. நான் சாப்பிட்டு 10 தினங்களாக இருந்தா. ஐயோ நான் இந்த பழமாக வந்த போது மயக்கம் எடுத்து நான் கீழே விழுந்துட்டேன்னா என்னால பசி குடும்பத்தாக்க முடியாம தானே விழுந்து கிடந்தேன். எனக்கு எங்கேயாவது போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. நான் எஞ்சிட்டு போனா யாருக்கிட்ட கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்பதற்கு நான் ஏன் உயிரோட இருக்க வேண்டும்? இந்த 14 குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கிறார், இல்லை இருந்திருக்கிறார். உனக்கு உணவு வேண்டுமென்னா நான் சாப்பிட்ட 10 தினங்கள் ஆகிட்டது. எனக்கு பசி அதிகமா இருக்கு. எனக்கு உணவு எங்க தேடி கொண்டு வந்து
தமிழா மனிதா மனிதே உருவாடி இந்த மோனமுறை நாட்டை ஆளக்கூடிய மோகன் தான் என்னுடைய பெயர். ஆமாம், அயல் நாட்டிற்கு சென்று பட்ட படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு இப்பொழுது தாயகம் வந்திருக்கின்றேன். எதற்காக? இந்த நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த என் நாட்டு மக்களோ இந்த இளவரசருக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. இவர் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவார் என்று அவர்களுக்குள்ளே அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையால் இப்பொழுதே என் தாய்மாமன் வீடு சத்தியபுரி நாடு செல்ல வேண்டும். சத்தியசீலனின் மன்னர் அவருடைய மகள் முத்தழகி இருக்கின்றாள், என்னுடைய தாய்மாமன் மகள். அவளை திருமணம் முடித்து பிறகு வந்து இந்த நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும். வருகின்றேன். இது செங்கால் நகரத்தைச் சேர்ந்த அண்ணாமலை ரெட்டியார் ஐயா அவர்களுடைய மகனாக விளங்கக்கூடிய வெங்கடேச ரெட்டியார் மற்றும் கோமதி. வெங்கடேச ரெட்டியார் மற்றும் கோமதி இருவரும் இணைந்து ருக்கம்மாள், அண்ணாமலை ரெட்டியார், ருக்கம்மாள், வெங்கடேச ரெட்டியார், கோமதி அனைவரும் ஒன்றாக இணைந்து 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நாடகம் துவக்கம்.
இந்த தினம் கோலம் போட்டுட்டு மறு நின்று பார்க்கலாம்ப்பா. இந்த கோலத்தை யார் மிதிக்காம போறாங்களோ அவங்க அப்பா என் கண்ணன. ஆமாப்பா ஆமாப்பா. யாரோ ஆசைப்பட்டால் சேர்த்து வைக்கும் அன்னக்கிளையே உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். இது ஓடி போய் அடிக்கை கட்டி என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் நான் போதுதான். நீ தூங்க நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் நான் தூங்கிதான். என்னோடு நூறும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூறும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரம் நான் போதுதான். ஏகப்பட்ட பாவம். நாம ஏற்கனவே என்ன பாவம் செய்து வாழ்க்கையை சரியில்லை சுத்தி கிடக்கணும். அதனால அந்த கோலத்தை மிதிக்காம ஒரு புறமா தள்ளி வாங்க, அப்படி போயிடுங்க. வாங்க வாங்க. கட்டு சொன்னா இருக்கிற மேல அதான் மொத்தத்தை பிச்சு போட்டுறாத. செடி உழுந்து விடாது. நீங்க யாரு என்ன காரணம் என்ன தாலி கட்டணும் தாலி போட்டுப்பா தாலி கட்டிடு நான் கட்டிடுறேன். என்னடா தாலி போட்டு போட்டு என்ன காரணம் ஏன் பாருங்க வரும்போது கோலத்தை நிறுத்தீங்க இல்லையா? இல்ல வெடிக்க அப்படியே மாலை போட்டு தாலி கட்டணும். ஏன்? ஏன் தெரியுமா? கோலத்தை மிதிக்காம போனா தாலி கட்டணும். மிதிச்சுட்டா தேவையில்லை. அடடே நீ கூறுவது எனக்கு புரிகிறது. கோலத்தை மிதிச்சுட்டா யார் ஒருவர் இந்த கோலத்தை மிதிக்காம போறாங்களோ அவங்க தான் உன்னுடைய கணவன் என்று அது அவனுடைய வாக்கு. அதனால நான் கோலத்தை மிதிக்கல தாலி கட்ட சொல்றேன். ஆமா இல்ல எனக்கு வேணாம். நீ தாலி கட்டுப்பா. இப்போ கோலத்தை மிதிக்காத போனா ஆமா ஆமா அம்பிஸ்தம் ஏதோ வருஷமா வந்து மாட்டிட்டான். யாரை பார்த்தா
முடிவு சொல்லவே பஸ்ல என்ன ஊருக்கு என்ன இல்ல இவன் வேணாமா நம்ம போயிடலாம். காயை எடுத்து கழிச்சு போடு. குழந்தை பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கோ. உஷாரா குடும்பம் சரிங்கப்பா. 3 மாசம் வீட்டுக்குள்ள தாலி வாங்கணும். மூதேவி தாலி பிரிச்சு போப்பாங்கடா. பயம் பத்திரமா குட்டணும். சரிங்கப்பா. உஷாரா இருக்கணும். சரிங்கப்பா. மாமியார் தூங்கிட்டா கூட எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும். 3 முறை எழுப்பு. மாமியார் ஏந்துக்கலன்னா தொடப்பு கட்டி வச்சு அடி. நல்லா குழந்தை கத்து கொடுத்தான்டா. ஏற்கனவே யாருக்கும் தெரியல உலகத்துல இந்த மொத்த பேருக்கு ஊரு இதுவரை கத்து வந்துக்கிறேன். கையை விடாத பாத்துக்கிறேன்னு சொல்றியா? சரி சரி. சாப்பாடு தெரிஞ்சுக்கிறேன். சொட்டு தேனை போல் துள்ளும் ஆசைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். ஒருவர் மீது உடன் போதே ஆடலா பாடலா. நான் வரமாட்டேன். டேய் ஆலயத்தை சுற்றி சுத்தம் செய்ய வேண்டும் அனுப்புனா என்ன பண்ணுகிறா? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்ப்பா. உனக்கு திருமணம் என்பதே வேண்டாம். ஆகையால் என் வார்த்தை கேட்டு உடனே வந்துவிடு. ஏப்பா இங்க பாருங்கப்பா, என்னோட உயிரை போனா சரி அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன்ப்பா.
என்னது? அவனுக்கு புரிய மாட்டியா? அது அந்த கையை உங்க சின்ன காலை நீ தான் கோட்டுக்கு விடுங்க. என்னுடனே யுத்தம் செய்ய தயாராகி விட்டான். நீ தாலி கட்டினா போயிட்டு தான் இருப்பாப்புல அவங்க அப்பா கூட. ஏதோ நீ எங்க போனாலும் சிவபுரியில கரடி வந்து நோயுதுங்க. மாமா என்ன தெரியல? யோ நான் தான் மோகன புரியல. மோகன் உன்னோட அத்தன் மகன்யா? நேத்து கூட மானாமணி புரியல பாத்துக்கீங்களா? உன்னோட அத்தை மகன் நான் தான் மோகன். அப்படியா? ஆமா. அண்ணா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரசம் தானே வைக்கணும். ரசம் வைக்கிறோமா? இந்த வெடிச்ச சாதம் தண்ணி வெடிச்ச சாத தண்ணீர் இது போறியா? அது என்ன பண்ணேன்? கடுகு போட்டு தாளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். மண்ணடி இட்லி சுட்டு கொடுத்துரு. அப்படியே லோடாக்கு போடு. சரி நான் தங்கச்சி விஷமே கொடுத்தாலும் நான் தொட்டு சாப்பிடுவேன். ஆமா தங்கச்சி அது தெரியாதே கேட்டுக்கிறப்பா. உன்னோட தங்கச்சி முத்தழகியா? ஓ மாமா சின்ன வயசுல
வீதியில விளையாடும் போது பார்த்தது ஆடை இல்லாம ஏய், யார் இந்த பைத்தியக்காரன்? அப்பா நமது